கல்யாணம், கிரகப்பிரவேசம், ஹோட்டலில் மட்டும்தாங்க நம்ம இந்த ரவா பொங்கலை சாப்பிட்ருப்போம். வீட்டில் அதிகமாக செஞ்சுருக்கவே மாட்டோம். லாஸ்ட் வீக் நான் ஃபஸ்ட் டைம் அந்த ரவா பொங்கல் ட்ரை பண்ணேங்க. ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணலான்னு எனக்கு தோணுச்சுங்க. நம்ம வீட்டில் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் உப்மானா யாருமே சாப்பிட்றது இல்லைங்க. இந்த ரவா பொங்கலை செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை என்னோடய ஃபேவரேட் நியூஸ் ரீடர் சுஜாதா பாபு மேம் அவங்க பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாங்கங்க. அவங்கள பார்த்து தான் நான் இந்த ரெசிபி கற்றுக்கிட்டேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இந்த ரவா பொங்கல் பிடிச்சதால இந்த வாரமும் செஞ்சுருக்கேங்க. ரவா பொங்கல் செய்கிறதுக்கு 3/4 கப் பாசிப்பருப்பு எடுத்து பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துட்டு ஒரு குக்கரில் சேர்த்து அது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 2 விசில் விட்டு குழைய விடாமல் வேக வச்சு எடுத்துருக்கேங்க. அடுத்ததாக ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. கூடவே நெய்யும் சேர்த்துருக்கேன். 2யும் சரிசமமாக சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் சூடான உடனேயும் துண்டு துண்டாக நறுக்கின இஞ்சியை சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கோங்க. மிளகு சேர்த்துக்கோங்க. ஜீரகம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்த இந்த பொருட்கள் எல்லாம் நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்கிற பாசிப்பருப்பு இதில் சேர்த்துக்கலாங்க. பருப்பு 3 செகண்ட் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 1/2 கப் ரவை எடுத்துருக்கேங்க. ரவையை நெய் சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேங்க. 1/2 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேங்க. 1:2 தாங்க கரெக்டான ரேஷியோ. பொங்கலுக்கு தேவையான உப்பையும் கலந்து விட்டுட்டு தண்ணி நல்லா கொதி வந்த உடனேயும் ரவையை சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. பருப்பு ரவையும் ஒரு சேர கலந்து நல்லா வெந்து வந்த உடனேயும் 1 ஸ்பூன் நெய்யில் கொஞ்சமாக முந்திரி வறுத்து சேர்த்துருக்கேங்க. தாராளமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு பொங்கல் சாப்பிட்டாலோ உப்புமா சாப்பிட்டாலோ வயிறு கொஞ்சம் செட் ஆகாதுங்க. தாராளமாக பெருங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. பொங்கல் செய்கிற அதே சமயத்தில் கொஞ்சம் மெதுவடையும் செஞ்சுருந்தேங்க. தொட்டுக்க தேங்காய் சட்னியும் செஞ்சுருந்தேன். நம்ம வீட்டு ரவா பொங்கல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைலையும் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியான ரவா பொங்கலை நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட பார்க்கலாங்களா? தேங்க்யூ.